வணக்கம். வேர்ல்டு செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு அறிவிப்புகள் தொடங்கிவிட்டன. சீனாவுக்கு எதிராக தாய்வான் காட்சிப்படுத்திய அமெரிக்க தயாரிப்பு ராணுவ டேங்கர். நேதன்யாகுவை விமர்சித்து ஐநா பிரதிநிதிக்கு அமெரிக்கா விதித்த தடை. பாகிஸ்தான் ஜனாதிபதியின் பதவி விலகல் பற்றி வெளிப்படையான செய்திக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். அமெரிக்காவை எதிர்க்கிறதா வரவேற்கிறதா மலேசியா? இஸ்ரேலிய விமான நிலையத்தின் மீது ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணை. இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா பிரேசிலுக்கு 50% வரையும், இலங்கை உட்பட 7 நாடுகளுக்கு 30% வரையும் விதிக்கப்படுவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 8 நாடுகளின் தலைவர்களுக்கு அனுப்பிய கடிதங்களுடன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்புகள் 2025 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரேசிலுக்கு 50% வரி, இலங்கை, அல்ஜீரியா, ஈராக் மற்றும் லிபியாவுக்கு 30% வரி, புரூனே மற்றும் மால்டோவாவுக்கு 25%, பிலிப்பீன்ஸுக்கு 20% வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் நியாயமற்ற வர்த்தக இடர்பாடுகளை சரி செய்வதற்கான நடவடிக்கையாக அமைவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதில் பிரேசிலுக்கு விதிக்கப்பட்ட 50% வரை அந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஜேர் போல்சனரோவின் மீது தொடரப்பட்ட வழக்குக்கு பதிலடியாக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கையாகவும் கூறப்படுகிறது. போல்சனாரோ கடந்த காலத்தில் மோசடியில் ஈடுபட்டதாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அதன் விசாரணையை நிறுத்துமாறு தற்போதைய ஜனாதிபதி லூலா டா சில்வாவுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் கடிதம் எழுதியிருந்தார். இந்த அறிவிப்புக்கு பதிலாக லூலா டா சில்வா தமது எக்ஸ் பக்கத்தில் பிரேசில் ஒரு சுயாதீன நாடு, வெளி அழுத்தங்களுக்கு நாம் அஞ்ச போவதில்லை, நாட்டின் நீதிமன்ற நடவடிக்கைகள் எந்த ஒரு வெளி தேசத்தால் பாதிக்கப்படுவதில்லை, அமெரிக்கா புதிய வரிகளை விதித்தால் அதற்கான பொருத்தமான பதிலடி பிரேசிலின் பொருளாதார சட்டத்திற்குள் இருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். அத்துடன் அமெரிக்கா பிரேசில் இடையிலான வர்த்தகம் கடந்த 15 ஆண்டுகளில் $410 பில்லியன் எட்டியுள்ளதாகவும் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாக கூறுவது தவறானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைனில் நடைபெற்ற போரின் பின்னணியில் எதிர்கால போர்களின் ஆளற்ற விமானங்களின் அபாயத்திற்கு எதிராக பாதுகாப்பு வழங்கும் முக்கிய ஆயுதமாக கவச வாகனங்கள் கருதப்படுகின்றன. இதனை சுட்டிக்காட்டும் விதத்தில் தாய்வான் ராணுவம் அமெரிக்காவிலிருந்து பெற்ற M1A2D அப்ராம்ஸ் கவச வாகனங்களின் தாக்கு சக்தியினை நேற்று வியாழக்கிழமை அனைவருக்கு முன்னிலையில் வெளிப்படுத்தியது. தாய்வானின் வடமேற்கு பகுதியில் தாய்வான் நீரிணையை நோக்கி அமைந்து ஜின்சு மாவட்டத்தில் உள்ள சிறு அதிகமுள்ள நிலத்தை கொண்டு ராணுவ பயிற்சி மைதானத்தில் 4 அப்ராம்ஸ் வாகனங்கள் நகர்த்தப்பட்டன. நிலையான மற்றும் நகரும் இலக்குகளை தாக்கும் சூழலில் அவை துப்பாக்கி சூடு நடத்தின. இந்த நிகழ்வு சீனாவின் ஆக்கிரமிப்பு முயற்சிகளுக்கு எதிராக தாய்வான் வைத்திருக்கும் ராணுவ சாதனங்களை காட்டும் விதத்திலும், அவ்வாறு ஏற்பட்டால் தக்க பதிலடி வழங்கும் திறனை வெளிக்காட்டும் வகையிலும் அமைந்தது. தாய்வான் ஜனாதிபதி லாய் சிங்டே போர்க்கவசம் அணிந்து நேரில் வந்து கவச வாகனங்களின் செயல்பாடுகளை பார்வையிட்டார். அவர் கூறிய போது, நமது ராணுவத்தின் போர்த்திறன் வளர்வதன் மூலம் தேசத்தின் பாதுகாப்பு அடுக்கு பல மடங்குகளாக உயர்கிறது என்றார். 10 நாட்கள் நீடிக்கும் இந்த பயிற்சிகள் சீனாவுக்கும் தாய்வானுக்கு ஆயுதங்களை வழங்கும் அமெரிக்கா உட்பட உலக நாடுகளுக்கும் தாய்வானின் பாதுகாப்பு உறுதி பற்றி தெளிவாக கூறும் ஒரு வலுவான செய்தியாக அமைகிறது என்று தாய்வானின் உயர் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வந்த ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பனிஸுக்கு எதிராக அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக தடைகளை விதித்துள்ளது. இது குறித்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ கூறிய போது, இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கும் விதத்தில் பிரான்சிஸ்கா செயற்பட்டுள்ளார். அதனால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என குறிப்பிட்டார். அத்துடன் ஐநா விசேட அறிக்கையாளராக இருப்பதற்கு பிரான்சிஸ்கா தகுதியற்றவர் என்றும் அவர் விமர்சித்தார். இதன் பின்னணி என்ன? ஐநாவில் பாலஸ்தீனத்திற்கான விசேட அறிக்கையாளர் பதவியில் இருக்கும் பிரான்சிஸ்கா அல்பனிஸ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது செய்ய தேடி வரும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை ஏற்றி சென்ற விமானம் இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளின் வான்பரப்பை பயன்படுத்தியதற்கான விளக்கத்தை கூறியிருந்தார். சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்ட ஒரு அறிக்கையில், இந்நாடுகள் நேதன்யாகுவை பாதுகாப்பாக பயணிக்க அனுமதித்தது அவரை கைது செய்யும் சர்வதேச சட்ட கடமையை மீறியுள்ளன என்று அவர் கூறினார். மேலும் சர்வதேச சட்ட ஒழுங்கை மீறும் ஒவ்வொரு அரசியல் முடிவும் அதன் அடிப்படையை சிதைக்கும், இதனால் அனைத்து நாடுகளும் மக்களும் பாதிக்கப்படலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.
பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி பதவி விலகப் போவதாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவல்களுக்கு உள்துறை அமைச்சர் மௌசின் நக்வி கடுமையாக பதிலளித்துள்ளார். சமூக ஊடகங்களில் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக உள்ளதாகவும் அவருக்கு பதிலாக ராணுவ ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் புதிய ஜனாதிபதியாக நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் பரவியிருந்தன. இவை அனைத்தும் வெறும் வதந்திகளே என்றும் இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பது அரசுக்கு தெளிவாக தெரியும் என்றும் மௌசின் நக்வி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஜனாதிபதி சர்தாரி பதவி விலகுவது குறித்து எந்த ஒரு கலந்துரையாடலும் ஆலோசனையும் நடைபெறவில்லை. ஜனாதிபதியும் ராணுவத்துடன் மதிப்பும் நம்பிக்கையும் சார்ந்த உறவை வைத்திருக்கின்றார். இத்தகைய பொய்யான தகவல்களை பரப்புவர்கள் வழிசக்திகளுடன் இணைந்து செயல்படுகின்றனர். ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக உள்ளோம். பாகிஸ்தானை உறுதியுடன் மீண்டும் வளர்ச்சியடை செய்வதே எங்களின் நோக்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கான பின்னணியில் யார் உள்ளனர், அவர்களின் நோக்கம் என்ன என்பதை ஜனாதிபதி சர்தாரை நன்கு அறிந்துள்ளதாகவும் இது தொடர்பாக அவர் முன்பே தெரிவித்து விட்டதாகவும் நக்வி குறிப்பிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு அசீம் முனீர் பாகிஸ்தான் ராணுவ தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2024ஆம் ஆண்டில் அவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் அக்டோபர் மாதத்தில் நடைபெறவுள்ள ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உத்தியோகபூர்வமாக அழைத்துள்ளார். இதை தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் அன்வர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு நேரடியாக அழைப்பு அனுப்பியிருப்பதை குறிப்பிட்டுள்ளார். மலேசியா மீது ட்ரம்ப் புதிய வரி விதிப்பை அறிவித்திருந்த நிலையில் அநியாய வரி விதிப்புகளுக்கு எதிராக ஆசிய நாடுகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்து சில மணி நேரத்தில் ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அழைப்பை அனுப்பியுள்ளார் மலேசிய பிரதமர். மலேசியா இம்முறை ஆசியான் உச்சி மாநாட்டின் தலைமை பொறுப்பை வகிக்குள்ள நிலையில் இந்த மாநாடு வரும் அக்டோபரில் நடைபெற உள்ளது. இதனுடன் இணையாக கிழக்காசிய உச்சி மாநாடும் அதே நேரத்தில் நடைபெற உள்ளது. கிரீஸில் ரஃபால் போர் விமானங்களை ரகசியமாக படம் எடுத்து 4 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பெண், 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் கொண்ட இந்த குழு கிரீஸ் நாட்டின் பாதுகாப்பு தளம் ஒன்றில் ரஃபால் விமானங்களை அனுமதியின்றி புகைப்படம் எடுத்ததாக தெரிகின்றது. இந்த தகவல் உடனடியாக விமானப்படை காவல்துறைக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதிகாரிகள் உடனடியாக குறித்த இடத்திற்கு சென்று 4 பேரையும் கைது செய்தனர். அவர்கள் அனைவரும் சீனாவின் பிரஜைகள் என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. அவர்களிடமிருந்து ரஃபால் விமானங்களை பற்றிய பல புகைப்படங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்தியா அண்மையில் பாகிஸ்தான் மீது முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையிலும் ரஃபால் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது. இந்த விமானங்களின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை குறித்து சர்வதேச விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ரஃபால் விமானங்களை குறிவைத்து சீனாவை சேர்ந்த 4 ரகசியமாக படம் பிடித்தது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நபர்கள் சீன உளவுத்துறையால் அனுப்பப்பட்டவர்களா, ரஃபால் விமானத்தின் தொழில்நுட்பத்தை சோதனை செய்ய வந்துள்ளனரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. அவர்களிடம் தீவிரமான விசாரணைகள் நடந்து வருவதாக கிரீஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் இந்தியா உட்பட்ட நாடுகளின் பொருட்களுக்கு 500% வரி விதிக்கப்படும் என்ற பிரேரணைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் அதிகளவில் வாங்கும் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் சீனாவும் 2வது இடத்தில் இந்தியாவும் உள்ளன. உக்ரைனில் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவை பொருளாதார ரீதியில் நெருக்கும் நோக்கில் அமெரிக்க செனட்டில் ஒரு புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை ட்ரம்பின் நெருக்கமான கூட்டாளியான செனட்டர் லின்சே கிரகாம் முன்வைத்துள்ளார். மசோதாவின் முக்கிய நோக்கமாக ரஷ்யா கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியிலிருந்து வருவாய் ஈட்டுவதை தடுக்கும் விதத்தில் அவ்வாறு வாங்கும் நாடுகளுக்கு கடுமையான வரிகள் விதிக்கப்பட மசோதா தயாராகின்றது. இந்த மசோதாவில் இந்தியா மற்றும் சீனா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நிலைமை தொடர்ந்தால் அவர்களின் ஏற்றுமதி பொருட்களுக்கு 500% வரி விதிக்கப்படலாம் என்ற விதத்தில் சட்ட விதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பிரேரணைக்கு டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஆதரவு தெரிவித்திருப்பதால் இந்தியாவுக்கு புதிய சிக்கல் உருவாகியுள்ளதோடு இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை பெரிதும் பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஏமனின் ஹவுதி இயக்கத்தினர் ஈரானிய தயாரிப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினார்கள். ஹவுதிகளின் செய்தி தொடர்பாளர் யாகியா சாரி இந்த தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட போது ஆக்கிரமிக்கப்பட்ட ஜஃபா பகுதியில் உள்ள லாட் விமான நிலையம் மீது சோல்ஃபஹார் பாலிஸ்டிக் ஏவுகணையுடன் ஒரு மேம்பட்ட ராணுவ நடவடிக்கை ஹவுதி இயக்கம் நடத்தியதாக கூறினார். ஜஃபா பகுதியில் உள்ள லாட் விமான நிலையம் என அவர் குறிப்பிட்டது டெல் அவீவ் நகரில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்தை தான். இந்த தாக்குதல் 300க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய நகரங்களில் வான்வழி தாக்குதல் சைரன்களை தூண்டியதாக சாரையின் அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக அதன் இலக்கை அடைந்தது என்றும் மில்லியன் கணக்கான இஸ்ரேலியர்கள் தங்குமிடங்களுக்கு தப்பியோட கட்டாயம் ஏற்பட்டது என்றும் அவர் கூறினார். ஆனால் அந்த பாலிஸ்டிக் ஏவுகணை இலக்கை தாக்கியதா இல்லையா என்பதை அவர் குறிப்பிடவில்லை.
அக்டோபர் 2023 காசா போர் தொடங்கியதிலிருந்து ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் இஸ்ரேலிய நலன்களை குறிவைத்து வருகின்றது. செங்கடலில் வணிக கப்பல் போக்குவரத்தையும் ஹவுதிகள் தாக்கி வருகின்றனர். கப்பல்கள் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டுள்ளன அல்லது இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்கின்றன என்று கூறி வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் தாக்கும் பெரும்பாலான கப்பல்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று ஆவணங்கள் கூறுகின்றன. உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்றை ஹவுதிகள் சீர்குலைத்துள்ளனர்.